ஒரு காலத்தில் ஒரு காட்டில் பஞ்சம் ஏற்பட்டு அனைத்து விலங்குகளும் சாப்பாட்டுக்கு தவித்தன. ஒரு கூழாங்கரி பறவை தினமும் தானாக சாப்பிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உணவை சேமித்தது. மற்ற பறவைகள் அதை பார்த்து சிரித்தன. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு பஞ்சம் மோசமாகி மற்ற பறவைகள் உணவின்றி தவிக்க ஆரம்பித்தன. அப்பொழுது கூழாங்கரி பறவை தன் சேமித்த உணவை பகிர்ந்து மற்றவர்களை காப்பாற்றியது. எப்போதும் எதிர்காலத்தை நினைத்து திட்டமிட்டு வாழ வேண்டும். இந்த கதை நமக்கு தெரியப்படுத்துகிறது, நாம் எப்போதும் எதிர்காலத்தை நினைத்து திட்டமிட்டு வாழ வேண்டும். கூழாங்கரி பறவையின் அறிவுபூர்வமான செயல்கள் மற்ற பறவைகளை எப்படி காப்பாற்றியது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த கதை மூலம் நாம் எப்போது காக்க வேண்டும் என்பதையும் மற்றவர்களுக்கும் உதவ வேண்டும் என்பதையும் நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு கூழாங்கரி பறவை மற்ற அனைத்து பறவைகளுக்கும் திட்டமிடுவதன் முக்கியத்துவத்தை பற்றி கற்றுக் கொடுத்தது என்று நாம் நமக்கு கிடைத்ததை பகிர்ந்தால் அதில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளது என்பதை உணர்ந்தோம். எப்போதும் எதிர்காலத்தில் எதுவும் நிகழ்ந்தாலும் நம்மால் ஒன்றிணைந்து ஒன்றுக்கொன்று உதவுவது எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம்.